ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு எப்படி புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாங்களா. அவரையை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். 2 தக்காளி வதக்க வேண்டியதில் அது தனியாகவே நல்லா அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு இப்படி பொரிய வச்சிடணும். ரொம்ப சிம்மில் வச்சு தான் செய்யணும். இதை இந்த அவரையை வெறும் அவரை உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடணும். ரொம்பவுமே கருக விடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சோம்னா அந்த எண்ணெய் அந்த மிளகா அப்படியே எண்ணெயில் அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப சிம்மில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு புளிக்கு ஊற்றி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி வைக்கிறது. அப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத அதை ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவரை ஊற வச்சு செய்யும் பொழுது நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம்மியாக அந்த இது நல்லா வதங்கி அந்த சுருண்டு வந்துருச்சு அந்த மசாலா. அதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடணும். மல்லித்தூள் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கிற அவரையை அதிலே போட்டுடணும். இப்போவே நம்ம போட்டு அதுக்கு மசாலா கூடவே வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த மசாலா அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே அந்த அவரைக்கு பிடிச்சிரும். அதுக்காக தான் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதிலேயே ஊற்றிடணும். இதை நம்ம அந்த மசாலா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு தேங்காவை நம்ம பொரிய வைக்க வேண்டியதில்லை. இப்படி ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துட்டு இதை எப்படி வேணுமோ திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கிறேன். புளி ஊற்றி எடுத்தோம்னா சுவையான அவரை குழம்பு.